ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கான சந்தோஷமான செய்தி சொல்றதுக்காக தான் மஞ்சள் குங்குமத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன். மங்களகரமா நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நிச்சயமா நடக்கக்கூடியதும் உன் மனசுக்கு இதமாக சந்தோஷத்தை கொடும் விதத்தில் தான் நடக்கும் என் செல்லமே. நீ கவலைப்படாத. உன் மனசை காயப்படுத்துறவங்களையும் கஷ்டப்படுத்துறவங்களையும் நீ பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர்களை பார்த்து புன்னகைத்து விட்டு கடந்து போனால் அதுவே அவர்களுக்கு கன்னத்தில் அறைந்ததை போன்ற வழியை கொடுக்கும் என் செல்லமே. அதை விட்டுட்டு தவறு செஞ்சவனே தைரியமா போகும்போது அவனால கஷ்டப்பட்ட நீ ஏன் தலை குனிஞ்சு போகணும்? உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களும் உன்னை வேதனை உண்டாக்கியவர்களும் உன் கண்ணெதிரில் பட்டால் நீ தைரியமா தலை நிமிந்து போ. முடிஞ்சா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு போ. நிச்சயமா அவர்கள் கன்னத்தில் அறை வாங்கியதை போன்று தன் தவறை உணர்ந்து மீண்டும் ஒரு முறை இதை யாருக்கும் செய்ய துணிய மாட்டார்கள் என் செல்லமே. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீயும் தோல்வி அடைஞ்சு ஏமாந்து தலை குனிஞ்சு போய்கிட்டே இருக்க போற? உன்னை போல என்னுடைய நிறைய பிள்ளைகள் தவறு செய்யாமலேயே தண்டனையை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்காங்க. ஏமாத்தினவனும் பொய் சொன்னவனும் புரட்டு செய்தவனும் துரோகம் செஞ்சவனும் தலை நிமிந்து வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கும் என் பிள்ளைகள் ஏன் தலை குனிஞ்சு போகணும்? எளிமையா பிறந்துட்டேன் வறுமையில வாடுறேன்னு நினைச்சதுக்காக அவங்க ஏன் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என் செல்லமே. எப்போதும் என் பிள்ளைகளான நீங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு போக கூடாது. நீ பேசுறது எல்லாமே மத்தவங்க மனசுல விதை மாறி விழுக வேண்டுமே தவிர விஷம் போல இறங்கிடக்கூடாது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனசுக்குள்ளேயே யோசிச்சு தெளிவாக பேசக்கூடிய ஆளாக நீ இரு. நீ பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் பூ மாதிரி கீழே உதிரணுமே தவிர முள்ளு மாதிரி அடுத்தவங்க மனசை உறுத்தக்கூடாது என் செல்லமே. கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கக்கூடிய வார்த்தைகள் நீ பேசுவதாக இருந்து விடவே கூடாது. எப்போதும் மௌனமாக பொறுமையாகவே நீ செய்ய வேண்டியதை செய்யணுமே தவிர பேசி பேசி வார்த்தைகளை வீணாக்காதே. உன் முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்றுவது என்பது கடினம்தான் என் செல்லமே. ஏன்னா இன்னமும் கூட நீ இப்படியே அப்பாவித்தனமா வெகுளித்தனமா இல்ல அவங்க ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு இதுக்காக என்னை தெரியாம பண்ணிட்டாங்கன்னு உன் முதுகில் குத்தியவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கொண்டே இருந்தால் நாளைக்கு உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் பலமுறை உனக்கு சொல்றேன், ஏமாந்துட்டியா பரவாயில்ல, அடுத்தவன் ஏமாத்திட்டானா பரவாயில்ல, அவனுக்குரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன். ஆனா ஏமாந்து போன நீ இனிமே கவனமா விழிப்புணர்வா இருக்கணும். இன்னும் ஒரு முறை யாரிடமும் ஏமாந்து போகவோ தொற்று போகவோ கூடாதுன்னு சொல்லியும் கூட மறுபடியும் அவர்களை நம்பக்கூடிய அளவுக்கு நீ இப்படி யதார்த்தமா இருந்தினா உன்னை எப்படி அறிவாளி என நான் சொல்ல முடியும்? நீர் நெருப்பை அணைவது போல நீ செய்த தானமும் தர்மமும் உன்னுடைய பாவங்களை நிச்சயமாக போக்கும். நீ பட்ட கஷ்டங்களும் அதன் வழியிலே போய் உன்னை விட்டு விலகி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீனா இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்க முயற்சி செய். என்னை தேடி வந்து என் உண்டியல்ல காசள்ளி போடணும், எனக்காக அதை பூஜை செய்யணும், இதை வந்து பரிசளிச்சு படைக்கணும், நான் பட்சணங்களை எதிர்பார்ப்பேன், எனக்கான பரிகாரத்தை செய்யணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் யாரிடமும் கையேந்தி யாசகமும் கேட்பதில்லை என் செல்லமே. நீ அப்படி எந்த கடவுளுக்கு எந்த இறைவனுக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் சரி அதை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து விட்டு போ. அது நிச்சயமாய் பல மடங்காய் உன் வாழ்வில் மீண்டும் உனக்கே திரும்ப வந்து சேரும். நீ எதை இழக்க நேர்ந்தாலும் அதையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இழந்ததை மிக பெரிய அளவில் இந்த வராகியம்மா நிச்சயமா உன்கிட்ட ஒப்படைப்பேன்னு வாழ்க்கை வாழ தயாராக என் தங்கமே. உண்மையை சொல்ல எல்லாராலும் முடியும். ஆனா அப்படி உண்மையை சொல்லிட்டு அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளத்தானே எல்லாரும் தைரியம் இல்லாம இருக்காங்க. நீ முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசு. அதனால் வரக்கூடிய கஷ்டமும் பிரச்சனையும் ஒரு சில நாட்களோ ஒரு சில காலமோ தான் இருக்கும். ஆனா உண்மையை சொன்னா மாட்டிக்குவோமோன்னு பயந்துகிட்டு முழிச்சு பொய்யா எதையாவது சொல்லி சமாளிக்கலான்னு பொய் சொல்லிட்டீனா காலம் முழுக்க அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு பயந்து பயந்தே வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடுமேன்னு செல்லமே. வெற்றியோ தோல்வியோ ஆட்டத்தை துவங்காத வரைக்கும் எதையும் சாதிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு முதல்ல உனக்குள்ள தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு அத்தனையும் செஞ்சு சாதிச்சு வெற்றி அடைவேன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு. உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு நீ வீணாக விளக்கம் அளிக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா மேல உயரத்துல சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து ரோட்ல போற வர்ற எல்லா விலங்குகளும் கத்தலாம், தெருநாய்கள் குறைக்கலாம். ஆனா அதற்காக சூரியன் கீழே இறங்கி வந்து விடுமா?
அதே போலதான் நீயும் உயர்வாய் இருக்கக்கூடிய உண்மையான என் செல்ல பிள்ளை. உன்னை யார் பேசினாலும், யார் குறை சொன்னாலும், குற்றம் சொன்னாலும், கத்தினாலும் நீ அதை பெருசா எடுத்துக்க வேணாம். நீ செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அந்த சூரியன் போல உன்னையும் நான் உச்சத்தில் உயரத்தில் மிக பெரிதான ஆளாக வரவழைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல யாரும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அடுத்தவங்களை பத்தி எதுவும் சொல்லிட மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் போனான பிறகு அவனை பத்தி இருக்கிற உண்மையெல்லாம் அடுத்தவனுக்கு சொல்லக்கூடிய மனிதராகத்தானே இருக்கிறார்கள். அதுக்கு பதிலா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழும் போதே அவன் செஞ்ச நல்லதையெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு பெருமையையும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்திலேயோ அல்லது உன் பக்கத்திலேயோ அல்லது உன்னுடைய உறவுகளோ யாராவது நல்லது செஞ்சா அவங்கள பாராட்டு. பாராட்டாட்டியும் பரவாயில்ல, குறை சொல்லாமல் இரு. அவர்களுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அது உனக்கு எவ்வளவு பெரிய மனநிறைவை கொடுக்கும் என்பதை நீ அறிவாயா? அறிவுங்கிறது நீ எதை பேசுகிறாய் என்பதில் மட்டுமல்ல, எதை எப்போது பேசுகிறாய் என்பதிலும் இருக்கிறது என் செல்லமே. நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர தனக்கு தெரிஞ்சதையெல்லாம் எல்லா இடத்திலும் சொல்லிவிடக்கூடாது. நீ நல்ல பெயர் வாங்குறது என்பது முக்கியம்தான். ஆனால் அதை யாரிடம் வாங்குவது என்பதும் இருக்கிறதல்லவா? கெட்டவங்கிட்ட போய் நீ நல்லவன் பேர் வாங்கி என்ன சாதிக்க போற? நல்ல மனிதர்களும் உயர்வான மனிதர்களும் சாதித்த மனிதர்களும் வாழ்க்கையை ஜெயித்த மனிதர்களும் நீ நல்லவன் என பெயர் வாங்குவதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்ல ஒரு சிலரு அடுத்தவனை காமிச்சு நான் அவங்க மேல இவ்வளவு அன்பா இருக்கேன், அவங்கள எனக்கு இவ்வளவு பிடிக்கும், அன்பு பாசம் அது இதுன்னு அள்ளி விடுவாங்க. ஆனா அப்படி அதிகமாக போலியாக பொய்யாய் பாசத்தை காட்டுவதை காட்டிலும் ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு ஆனா ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைங்களை. ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைங்களை அவ்வளவு மன மகிழ்ச்சியோடு தானே வளர்த்து ஆளாக்குறாங்க. ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளிடம் சொல்லாத அன்பு எவ்வளவு உண்மையோ அப்படி பேசாமல் இருக்கும் மௌனம்தான் அழகானது. நீ உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் மனசுல வச்சுக்கோ. தேவைப்பட்ட இடங்கள்ல மட்டும் காட்டுனா போதும். எல்லா இடத்திலும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. திட்டம் போட்டு செய்யற மிக பெரிய காரியங்களை விட நினைச்சவனே செஞ்சு முடிக்கிற சின்ன சின்ன காரியங்கள் தான் மிகவும் மேலானது. ஏன்னா அதை செய்யணும் இதை செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு அது பெருசா இருக்குன்னு ரொம்ப நாளா காலத்தை கடத்துவதை விட ஒரு விஷயத்தை யோசிச்சு செஞ்சு உடனே வெற்றி பெறுவதென்பது மிகப்பெரிய மனநிறைவை கொடுக்கும் அல்லவா? அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு அடுத்தவரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுடு. ஏன்னா அவங்கள போல வாழணும்னு இவங்கள போல வாழணும்னு நினைச்சீனா உன் வாழ்க்கை மேம்படாது. அவங்களே ஒரு சாதாரண இடத்துலதான் இருப்பாங்க, நீ அதுக்கு ஆசைப்படுற. ஆனா நான் உன்னை அதை விட உயர்வான நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ எப்போதும் உயர்வான நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படு. அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவருடைய நிலைமையை பார்த்து ஆசைப்பட வேண்டாம் என் செல்லமே. குறையில்லாத நிறைவான வாழ்க்கையை தானே நீ தேடுகிறாய். இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நீ எங்க தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே குறை நிறை இரண்டும் கலந்த மனிதர்கள் தான். எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கும். அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கும் நல்லது, உன் மனசுக்கும் நல்லது, உன் நிம்மதிக்கும் நல்லதாக இருக்கும்.